ஐரை மீன்கள் பொதுவாக குளம், வாய்க்கால் மற்றும் சேறுகள் நிறைந்த சிறு ஆறுகள் போன்றவற்றில் வாழ்கின்றன. இம்மீன்களை உணவுக்கு பயன்படுத்தும் போது மற்ற மீன்களைப் போல இம்மீனின் எந்த பகுதியும் நீக்கப்படுவதில்லை. மேலும் இம்மீனில் மருத்துவ குணம் உள்ளதால் இதனை பெரும்பாலானோர் விரும்பி வாங்குகின்றனர். இவற்றை பண்ணை குட்டைகளில் வளர்த்து இதன் உற்பத்தியை அதிகரிக்க பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஐரை மீன் வளர்ப்பு குறித்து விளக்குகிறார் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய ஆராய்ச்சியாளர் டாக்டர் பங்கஜ் கார்கோத்ரா அவர்கள் தரும் தகவல்கள். This Airmin is native to India, especially Western Ghats in Tamil Nadu, and it has a very high marketable demand, and it can fetch easily up to 2000 rupees per kg in Madurai and nearby area. இத்தகைய மீனானது இது இந்திய மீனின் ஒரு வகையாகும். இவை வெஸ்டர்ன் கேட்டிலிருந்து பெரும்பாலும் காணப்படுகின்ற இம்மீனினைகள் அதிக வியாபாரம் கொண்டவை. இவற்றில் 1 kg 1 கிலோகிராம் என்ற எடை அளவானது 2000 மதிப்பு வரை விற்கக்கூடியதாக உள்ளது. From last few years, its production has been reduced in the natural water bodies of Tamil Nadu and nearby areas. So we are working with the aim to sustain its production and to work on its growth and maturation studies that will be helpful for the local farmers of Tamil Nadu. ஐரை மீன் வளர்ப்பானது மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலே காணப்படுகின்றன தமிழ்நாடு மற்றும் கன்னியாகுமரி பிற மாவட்டங்களில். ஸோ இதனை ஊக்குவிக்கல் இதன் இனம் அழியாமல் பாதுகாப்பதற்காகவும் விவசாயிகள் மீன் வளர்ப்பவர்களின் லாபத்தை இரட்டிப்பாக்குவதற்காகவும் இப்பயிற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. We are working with the aim of sustainable production in which we are going to mature them and induce them naturally. Naturally induced breeding means in which we are simply going to manipulate the temperature and water condition of this mean, and we will be successfully breeding it soon within few months. இத்தகைய மீன் இனமானது இயற்கையில் நன்னீர் ஓடைகளில் காணப்படும். இவைகள் அங்கிருந்து சேகரிக்கப்பட்டு இயற்கை முறையில் இங்கு அமைக்கப்பட்ட தொட்டிகளில் இடப்பட்டு அவர்கள் வளர்க்கப்படுகின்றன. அவற்றின் மூலம் இவற்றை இயற்கை முறையில் இனப்பெருக்கம் செய்வதற்கான வழிமுறைகளுக்குரிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளோம். நாங்கள் செயற்கை முறையில் ஆராய்ச்சி என்பது இனப்பெருக்கம் செய்வதற்குரிய வழிமுறைகள் எதுவும் மேற்கொள்ளவில்லை. ஏன்னா செயற்கை முறையில் ஹார்மோன்கள் யூஸப்படும். ஸோ ஹார்மோன்கள் யூஸ் பண்ணுறப்போ ஹியூமனுக்கு இது அஃபெக்ட் ஆகிற நிலையில் நாங்கள் இயற்கை முறையில் மட்டுமே இதை வளர்க்கக்கூடிய ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகிறோம். மிக அதிக விரைவில் இயற்கை முறையில் இனப்பெருக்கம் செய்வதற்குரிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்து அவற்றை வெளியிட காத்திருக்கிறோம். So talking about its nutrition quality, it is highly rich in amino acids, copper, zinc, iron, and also rich in fatty acids that will be useful for curing cardiovascular diseases. இத்தகைய ஐரை மீன் இனத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது அவற்றில் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. கால்சியம், மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருப்பதனால் கார்டியோவாஸ்குலர் என்கிற ரிலேட்டட் டு ஹார்ட் டிசீஸ் என்கிற நோயை நம்ம தடுக்கலாம். We have conducted a successful growth and survival trial of this species in our center for last 6 months, and we got some good results. Altogether we did some breeding trials also, but this month onwards we are going to start some high scale breeding trials with low cost production techniques, so that it will be easy for local farmers to breed them naturally in their own production system. இம்மையத்தில் ஐரை மீன் வளர்ச்சி மற்றும் பிழைப்பு திறன் குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆராய்ச்சியின் முடிவில் ஐரை மீன்கள் நல்ல பிழைப்பு திறன் கொண்டவையாக முடிவு செய்யப்பட்டன. இதன் மூலம் இதிலிருந்து ஹை வேல்யூ பிரீடிங் இனப்பெருக்கம் செய்யும் முறையை தொடர்ந்து அது விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கும் பட்சத்தில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. Talking about the history of this species, there is not even a single study of this species, especially on its growth, survival and breeding, and we are the first one who are going on with some studies of this species, and soon we will be coming up with some promising results. ஐரை மீன் வளர்ப்பில் இனப்பெருக்கம் செய்வதற்கான வழிமுறைகள் இதுவரை எந்த ஒரு ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. முதலாக பறக்கை வழங்குன்ற நீர் மையத்திலே இனப்பெருக்கம் செய்யும் முறை, வளர்க்கும் முறை மற்றும் குறைந்த மதிப்பு செலவீட்டில் தொழில் தொடங்குவதற்கான விவசாயிகள் தொழில் தொடங்குவதற்குரிய வழிமுறைகளுக்குரிய ஆராய்ச்சிகள் இம்மையத்தில் மட்டுமே முதலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
For our work, we are collecting our species from nearby area, especially in Kanyakumari district, and we are bringing them to center. We are rearing them for a period of 4 to 5 months, and then after we are segregating the male and female, and then we are starting our breeding trials. ஐரமீன் இனமானது பொதுவாக தமிழ்நாட்டில் 2 இடங்களில் கிடைக்கப்படுகின்றன. ஒன்று தஞ்சாவூர் பகுதி, அனதர் ஒன்று கன்னியாகுமரி பகுதி. மையமானது கன்னியாகுமரி பகுதியில் உள்ளதால் கன்னியாகுமரி பகுதியில் உள்ள நீரோடைகளில் இம்மீன்கள் சேகரிக்கப்பட்டு அவைகள் மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு ரியரிங் பண்ணப்படுகின்றன. ஆஃப்டர் 4 to 5 மாதங்கள் இப்பாண்டில் வைத்திருக்கும் பின்னர் இவற்றின் ஆண் மற்றும் பெண்ணின மீன்களை பிரிக்கப்பட்டு தனித்தனியாக வளர்த்து வருகிறோம். So considering the demand and the production of this species, there is a need to do on its breeding and growth trials. So here we have done some breeding trials also, and we are going on with some of the breeding trials, and hopefully, and we got some stock also in our own this center, and by coming months we will be giving them a promising result with more number of seeds. ஐரமீன் வளர்ப்பானது நாங்கள் நிறைய ஓடைகளிலிருந்து சேகரிக்கப்பட்டு 5000க்கும் மேற்பட்ட மீனினங்கள் இங்கே இருப்பு செய்யப்பட்டு வருகிறதும். அவற்றில் ஆண் பெண் மீனினங்கள் வெவ்வேறாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அவற்றில் இனப்பெருக்க முறைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. மிக விரைவில் இது இனப்பெருக்கம் செய்யும் முறை தொழில்நுட்ப துறையானது விவசாயிகளுக்கு தெரிவிக்கப்படும். So basically this species needs some running water condition and shallow water condition for its growth, and we had constructed the same environmental condition in our center that gave us a promising results. So finally we gave some results regarding growth, and we will be coming with some good results regarding breeding also. ஐரமீன் பற்றிய இனப்பெருக்க முறை ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படும் பொழுது ஆராய்ச்சியின் முடிவில் இத்தகைய மீன் வளர்வதற்கு ஓடுகின்ற நீர் தேவைப்படுகிறது. எப்பொழுது ஓடுகின்ற நீரோடை மற்றும் சில நீர்த்தர மேலாண்மை மேற்கொள்ளப்படுகிறதோ அந்த டைமில் நல்ல விதமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வழிமுறைகள் உள்ளதாக ஆராய்ச்சியின் மூலம் கண்டறியப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு டாக்டர் பங்கஜ் கார்கோத்ரா அவர்களை 07749974769 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.